மீம் டிவியின் சர்வதேச செய்திகள். முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். பாலஸ்தீனை அகற்றுவதற்கான சூழ்ச்சிகளை அல் அக்ஸா பிரளயம் நீக்கியதாக ஹமாஸ் மூத்த தலைவர் கலீல் அல் ஹையா கருத்து. மேற்கு ஆசியாவை மாற்றி அமைத்து அகண்ட இஸ்ரேலை அமைக்க விரும்பும் ஜியோனிசம் ஹூத்தி தலைவர் குற்றச்சாட்டு. 12 நாள் யுத்தம் இஸ்லாத்தின் வலிமையை வெளிப்படுத்தியது. ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் பெருமிதம். முஸ்லிம்கள் மத்தியில் உட்பிரிவுகளும் சர்ச்சைகளும் ஏற்படுவதையே இஸ்லாத்தின் எதிரிகள் விரும்புகிறார்கள் என்று ஈரான் அதிபர் எச்சரிக்கை. காசா இனப்படுகொலை குற்றச்சாட்டில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு எதிராக துருக்கி கைது ஆணை பிறப்பிப்பு. அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததற்கு பாகிஸ்தானின் பொறுப்பற்ற தன்மையே காரணம் என்று ஆப்கானிஸ்தான் குற்றச்சாட்டு. பாலஸ்தீனின் மேற்கு கரையில் தொடரும் சட்டவிரோத இஸ்ரேல் குடியேற்றவாசிகளின் அட்டூழியம். வீட்டிற்கு தீ வைத்து விவசாயிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல். துனிசியாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்கள் உண்ணாவிரதம். விரிவான செய்திகள். பாலஸ்தீனை அகற்றுவதற்கான சூழ்ச்சிகள் மற்றும் புதிய மேற்கு ஆசியாவை அமைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு எதிராக அக்டோபர் 7, 2023 அன்று தொடங்கப்பட்ட அல் அக்ஸா பிரளய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஹமாஸ் இயக்க மூத்த தலைவர்களுள் ஒருவரான கலீல் அல் ஹையா கூறியுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் 34வது அரபு தேசிய மாநாடு நடைபெற்றது. அரபு பிராந்தியத்தின் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் ஹமாஸ் இயக்க மூத்த தலைவர்களுள் ஒருவரான கலீல் அல் ஹையா உரையாற்றினார். இஸ்ரேலுடன் அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் இணக்கமான உறவை வளர்த்துக் கொண்டு பாலஸ்தீன விவகாரத்தை ஓரம் கட்ட முயற்சித்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அல் அக்ஸா பிரளய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஹமாஸ் முன்னரே தெரிவித்திருந்தது. அரபு தேசிய மாநாட்டில் உரையாற்றிய கலீல் அல் ஹையா பாலஸ்தீனை அகற்றுவதற்கான சூழ்ச்சிகளுக்கு எதிராக அல் அக்ஸா பிரளயம் மேற்கொள்ளப்பட்டதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். காசா தற்போது காயமடைந்திருந்தாலும் இன்னும் அருமையாகவே இருக்கிறது. தனது நியாயமான தேசிய இலக்குகளை அடைவதற்கான பாதையில் இணைந்து பயணிக்குமாறு உங்களை அழைக்கிறது என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். அத்துமீறல்கள் நிகழ்த்தப்பட்ட போதும் காசா உறுதியுடன் இருக்கும் என்றும் எதிரிகள் அகற்றப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். அக்டோபர் 7 நடவடிக்கைகளை பாலஸ்தீனின் வீரகாவியம் என்று வர்ணித்த அவர் ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் தங்களால் இயன்ற வழிகளில் பாலஸ்தீனின் ஆதரவிற்காக எழுந்ததாகவும் குறிப்பிட்டார். அக்டோபர் 7 நடவடிக்கைகளை பாலஸ்தீனின் வீரகாவியம் என்று வர்ணித்த அவர் ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் தங்களால் இயன்ற வழிகளில் பாலஸ்தீனின் ஆதரவிற்காக எழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேற்கு ஆசியாவின் அமைப்பை மாற்றி அமைத்து அமெரிக்காவின் துணையுடன் அகண்ட இஸ்ரேலை ஜியோனிசம் அமைக்க விரும்புவதாக யமன் அன்சாருல்லா தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி குற்றம் சாட்டியுள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நடைபெற்ற 34வது அரபு தேசிய மாநாட்டில் யமன் நாட்டின் அன்சாருல்லா அமைப்பின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹூதி கலந்து கொண்டு உரையாற்றினார். மேற்கு ஆசியாவை மாற்றி அமைத்து அகண்ட இஸ்ரேலை அமைப்பதற்கு இஸ்ரேல் விரும்புவதாக தனது உரையில் அவர் குற்றம் சாட்டினார். இஸ்ரேலுக்கு பின்புலமாக இருக்கும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இதே இலக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காசாவில் உள்ள அப்பாவி பாலஸ்தீனியர்கள் மீது 2 வருடங்களாக அத்துமீறலை நிகழ்த்திய போதும் சில அரபு நாடுகள் தங்கள் பொறுப்பை மறந்திருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை களைவதற்கு இஸ்ரேல் நிர்பந்தம் கொடுப்பதாகவும் காசாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதில் உள்ள தடைகளை அகற்ற விரும்புவதாகவும் அவர் கூறினார். காசாவிற்கு ஆதரவாக தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் தனது உரையில் அவர் குறிப்பிட்டார். காசா மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் போர்க்கப்பல்களை கொண்டு 1830 தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். எதிரிகளின் 228 கப்பல்கள் யமன் படைகளால் தாக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கு எதிரான 12 நாள் யுத்தத்தில் வெளிப்பட்ட ஈரானின் ராணுவத்துடன் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தின் வலிமையை வெளிப்படுத்தியதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிற்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகர் பாகிஸ்தானின் தற்காலிக அதிபர் யூசுப் ரசா கிலானியை சந்தித்து உரையாற்றினார். அணு ஆயுதங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது ஜூன் மாதத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பாடம் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நேர்மையின்மையை இந்த தாக்குதல் வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ கமாண்டர்கள், விஞ்ஞானிகள் உள்ளிட்ட 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்த்து இஸ்ரேல் மீது 12 நாட்கள் எதிர் தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியது. கத்தாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேல் மீது எதிர்பாராத பாதிப்புகளை ஏற்படுத்திய ஈரானிய ராணுவ திறன் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம் சமூகத்தின் வலிமையை வெளிப்படுத்தியது என்றும் அவர் பெருமையுடன் குறிப்பிட்டார். ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்த பாகிஸ்தான் அதிபர் ஈரானின் தைரியமான தாக்குதல் சர்வதேச சமூகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என்றும் குறிப்பிட்டார். பாலஸ்தீனின் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் தொடர்புடைய இஸ்ரேலிய தலைவர்கள் மீது இனப்படுகொலை மற்றும் மனித இனத்திற்கு எதிரான குற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகளை துருக்கி சுமத்தியுள்ளது. காசாவில் இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட 37 நபர்களுக்கு எதிராக கைது ஆணைகளை துருக்கி பிறப்பித்துள்ளது. பிரதமர் நெதன்யாகு தவிர்த்து இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ், தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாம் பெட்கோவிர், ராணுவ துணை கமாண்டர் ஜெனரல் இயால் ஜமீர் ஆகியோருக்கு எதிராகவும் கைது ஆணை பிறப்பித்துள்ளது.
பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கைது ஆணை பிறப்பிக்கப்பட்ட நபர்களின் முழு பட்டியலை துருக்கி வெளியிடவில்லை. இனப்படுகொலை மற்றும் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களை இஸ்ரேல் திட்டமிட்டு நிகழ்த்தியதாக துருக்கி குற்றம் சாட்டுகிறது. துருக்கியின் இந்த நடவடிக்கையை வெறும் பியார் ஸ்டண்ட் என்று இஸ்ரேல் வர்ணித்துள்ளது. கொடுங்கோலன் அர்துகானின் சமீபத்திய பியார் ஸ்டண்டை இஸ்ரேல் உறுதியாக புறக்கணிக்கிறது என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீதி, மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்களுக்கு உறுதியளிக்கும் துருக்கி மக்கள் மற்றும் அதன் தலைவர்களின் உண்மையான நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளது. போர் குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிரதமர் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக ஒரு வருடத்திற்கு முன்னர் பிறப்பித்த கைது ஆணைக்கு பிறகு தற்போது துருக்கி கைது ஆணையை பிறப்பித்துள்ளது. துருக்கியின் இந்த நடவடிக்கை உண்மையில் பலன் தருமா அல்லது வெறும் பிஆர் ஸ்டண்டா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏதும் எட்டப்படவில்லை. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் அவற்றை நிறுத்தி இரு நாடுகளிடையே சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இஸ்தான்புல் நகரில் 2 நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தன. பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எட்டப்படாததற்கு பாகிஸ்தானே காரணம் என்று ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லையில் ஏற்பட்ட மோதலில் பல ஆப்கான் பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் தெரிவித்தது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே மீண்டும் சண்டை நிகழும் அபாயம் எழுந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு அல்லது தனது சொந்த பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்பதற்கான எந்த விருப்பத்தையும் பாகிஸ்தான் வெளிப்படுத்தவில்லை என்று ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் சபீஹுல்லா முஜாஹித் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானின் பொறுப்பற்ற மற்றும் ஒத்துழையாமை மனப்பான்மையையும் வெளிப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பாகிஸ்தான் இதுவரை பதில் அளிக்கவில்லை. 2021 தோஹா அமைதி உடன்படிக்கையில் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதாக சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை ஆப்கானிஸ்தான் நிறைவேற்றவில்லை என்று பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. பாகிஸ்தானில் பல தாக்குதல்களை நடத்தி வரும் பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பிற்கு ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் உதவி செய்வதாக பாகிஸ்தான் நம்புகிறது. இதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் மீது பல வான்வெளி தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. கடந்த மாதம் தலைநகர் காபூலில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பிற்கு பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் பழி சுமத்தியது. பாகிஸ்தானின் தாலிபான் அமைப்பிற்கு தாங்கள் அடைக்கலம் கொடுப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் மறுத்துள்ளது. முஸ்லிம்கள் மத்தியில் பிளவுகளும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதையே இஸ்லாத்தின் எதிரிகள் விரும்புகிறார்கள் என்று ஈரான் அதிபர் கருத்து தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள மேற்கு கோர்தஸ்தான் மாகாணத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அங்குள்ள சன்னி மத குருமார்கள் மற்றும் மத அறிஞர்களுடன் உரையாற்றினார். ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் இஸ்லாமிய சகோதரத்துவம் மூலம் மட்டுமே அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் சர்வதேச சியோனிசத்தின் சூழ்ச்சிகளை இஸ்லாமிய உலகம் எதிர்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். முஸ்லிம்கள் மத்தியிலான உட்பிரிவுகள் எதிரிகளுக்கே பலனளிக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இஸ்லாமிய உலகம் உள் சர்ச்சைகளில் மும்முரமாக உள்ள நிலையில் தாங்கள் விரும்பும் ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் சர்வதேச சியோனிசம் ஆகியவை மும்முரமாக உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். முஸ்லிம்கள் மத்தியிலான பிளவுகள் காரணமாகவே ஆக்கிரமிப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட இஸ்ரேல் என்ற சிறிய நாடு நிலை பெற்று முஸ்லிம் உலகத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார். மதம் மற்றும் ஒழுக்கத்தின் அடிப்படையான சகோதரத்துவம் மறக்கப்பட்டு எதிரிகள் இந்த பலகீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதாகவும் அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். இந்த உண்மையை மறந்தது முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமையிலிருந்தும் தூரமாக்கி அந்நிய தாக்கத்திற்கான வாசலை திறந்துவிட்டது. இந்த குரானிய தத்துவத்தின் பக்கம் திரும்புவதன் மூலமே ஒற்றுமையை மீண்டும் கட்டமைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். உடனடி தீர்வுகள் கிடைக்கவில்லை என்றாலும் நமது கரங்களும் இதயங்களும் ஒன்றாக இணையும் போது சோதனைகளை படிப்படியாக வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனது இந்த பயணத்தின் போது அறிவுஜீவிகள், பண்பாட்டு செயல்பாட்டாளர்கள், பொருளாதார செயல்பாட்டாளர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் அதிபர் சந்தித்து உரையாட உள்ளார். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான வீடுகளையும் விவசாய நிலங்களையும் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் துணையுடன் தாக்குதல் நடத்தி அபகரித்து வருகின்றனர். ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் பாலஸ்தீனியர்கள் மீது அவர்கள் தாக்குதல்களையும் நடத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் மேற்கு கரையின் ரமல்லா நகருக்கு வடகிழக்கில் உள்ள அபு ஃபலா என்ற கிராமத்தில் பாலஸ்தீனியருக்கு சொந்தமான வீட்டை சட்டவிரோதமாக இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தீ வைத்தனர். இதில் அந்த வீட்டின் ஒரு பகுதி எரிந்தது. இச்சம்பவத்தை எதிர்த்து அங்கு கூடியிருந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேலிய ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தி அப்பகுதியில் சோதனையும் மேற்கொண்டனர். சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகளின் அத்துமீறல்கள் வெகுவாக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் எச்சரித்திருந்தது. அக்டோபர் மாதம் மட்டும் மேற்கு கரையில் 264 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்திருந்தது. கடந்த 2 தசாப்தங்களில் ஒரு மாதத்தில் நடத்தப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் இதுவாகும் என்று ஐநா செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹான் ஹக் தெரிவித்திருந்தார். நஃபுலஸ் நகருக்கு அருகில் விவசாயிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சர்வதேச செயல்பாட்டாளர்கள் மீது சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் சிலருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவன செய்தியாளர் ரனின் சஃபாப்தா மற்றும் 2 அல் ஜசீரா செய்தியாளர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகினர்.
மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் சட்டவிரோதமானவை என்று கடந்த வருடம் ஜூலை மாதம் அறிவித்த சர்வதேச நீதிமன்றம் அவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் கைது செய்யப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவாக மூத்த அரசியல்வாதி ராஷித் கன்னோஷி உள்ளிட்டோர் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். துனிசியாவின் எதிர்க்கட்சியான நேஷன் சால்வேஷன் ஃப்ரண்டைச் சேர்ந்த ஜவுஹர் பென் முபாரக் பிப்ரவரி 2023 தேச பாதுகாப்பிற்கு எதிராக சூழ்ச்சி செய்ததாக 18 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். துனிசியாவில் அதிபர் கைஸ் சயீத் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏராளமான அரசியல் சிறைவாசிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நீக்க வலியுறுத்தி அக்டோபர் 29 முதல் பென் முபாரக் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். அவருக்கு ஆதரவாக தற்போது பல செயல்பாட்டாளர்களும் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். மூத்த அரசியல்வாதியும் அந்நஹ்தா கட்சி தலைவருமான 84 வயது ராஷித் கன்னோஷி உண்ணாவிரத போராட்டத்தில் தானும் இணைவதாக கூறியுள்ளார். இதே வழக்கில் ராஷித் கன்னோஷிக்கும் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பண மோசடி வழக்கில் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கவனிக்கத்தக்கது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குடியரசுக் கட்சி பொதுச் செயலாளர் இசாம் செஃபி உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தங்களின் கட்சி உறுப்பினர் சிலரும் உண்ணாவிரதத்தை தொடங்க உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. செயல்பாட்டாளரும் பென் முபாரக்கின் தந்தையுமான இசதீன் தனது மகனின் உடல்நிலை மோசமடைந்துள்ளதாகவும் ஆனால் அவர் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் சிறைவாசிகளின் விடுதலையை கோரி அவரின் குடும்பமும் நேற்று முதல் உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். பென் முபாரக்கின் உடல்நிலை குறித்து மனித உரிமை அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த கைதுகளும் தண்டனைகளும் வழங்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. 2019 கைஸ் சயீத் அதிபராக பதவியேற்றதிலிருந்து சிவில் உரிமைகள் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2021 ஜூலையில் நாடாளுமன்றத்தை கலைத்த அவர் தனது அதிகாரங்களை விரிவாக்கிக் கொண்டார். நாடாளுமன்றத்தின் அனுமதி மற்றும் ஆலோசனைகள் இன்றி தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரத்தை இது அவருக்கு கொடுத்தது. இந்த திருத்தங்களை பின்னர் அவர் அரசியல் சாசனத்திலும் இணைத்துக் கொண்டார். 2022 நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் இந்த திருத்தங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டன. ஆனால் பெரும்பான்மை மக்கள் இந்த பொது வாக்கெடுப்பை புறக்கணித்தர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரபு வசந்தத்தின் தொடக்க புள்ளியாக அமைந்த துனிசியா ஜனநாயகத்தை நோக்கிய பயணத்தில் ஏனைய நாடுகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது. ஆனால் அங்கு வசந்தம் களவாடப்பட்டு மீண்டும் சர்வாதிகாரம் தனது இருப்பை தக்க வைக்க முயற்சி செய்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். பாலஸ்தீனை அகற்றுவதற்கான சூழ்ச்சிகளை அல் அக்ஸா பிரளயம் நீக்கியதாக ஹமாஸ் மூத்த தலைவர் கலில் அல் ஹையா கருத்து. மேற்கு ஆசியாவை மாற்றி அமைத்து அகண்ட இஸ்ரேலை அமைக்க விரும்பும் ஜியோனிசம் ஹூத்தி தலைவர் குற்றச்சாட்டு. 12 நாள் யுத்தம் இஸ்லாத்தின் வலிமையை வெளிப்படுத்தியது. ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் பெருமிதம். முஸ்லிம்கள் மத்தியில் உட்பிரிவுகளும் சர்ச்சைகளும் ஏற்படுவதையே இஸ்லாத்தின் எதிரிகள் விரும்புகிறார்கள் என்று ஈரான் அதிபர் எச்சரிக்கை. காசா இனப்படுகொலை குற்றச்சாட்டில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு எதிராக துருக்கி கைது ஆணை பிறப்பிப்பு. அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததற்கு பாகிஸ்தானின் பொறுப்பற்ற தன்மையை காரணம் என்று ஆப்கானிஸ்தான் குற்றச்சாட்டு. பாலஸ்தீனின் மேற்கு கரையில் தொடரும் சட்டவிரோத இஸ்ரேல் குடியேற்றவாசிகளின் அட்டூழியம். வீட்டிற்கு தீ வைத்து விவசாயிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல். துனிசியாவில் சிறை வைக்கப்பட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்கள் உண்ணாவிரதம்.